இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் குறித்து மிகவும் முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணதான டேட் முடிஞ்செடுத்து தற்போது எக்ஸாம் கரெக்ஷன் இருந்தால் அது எப்போது கரெக்ஷன் செய்யலாம் என்பது குறித்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக இல்லைன்னா அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசின்னு சொல்லிட்டு 2 நாட்களுக்கு முன்பு வந்த செய்தின்னு சொல்கிறதால இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதிலே மே 23 குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க சனிக்கிழமை மே 24 கடைசி நாளாகும். நள்ளிரவு 11:59 மணி வரை விண்ணப்பம் செய்யலாம் என்று அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், இளநிலை வருவாய் ஆய்வாளர் உட்பட குரூப் 4 பணிகள் காலியாக உள்ள 3935 பணியிடங்களுக்கு கடந்த மாதம் அறிவிக்கை வெளியிடப்பட்டது. தேர்வுக்கு லட்சக்கணக்கானவர்கள் விண்ணப்பம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தேர்வுக்கு இணையதளம் www.tnpc.gov.in வழியாக விண்ணப்பிக்க சனிக்கிழமை மே 24 நள்ளிரவு 11:59 வரை மட்டுமே அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு இணையதளத்தில் விண்ணப்பத்தை திருத்த மே 29 முதல் மே 31 தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சிருது. நீங்கள் எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணால் மே 29 தேதியிலேருந்து மே 31 தேதி வரை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4 தேர்வானது தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 12 தேதி நடைபெற உள்ளதாக தேர்வாணைய அறிக்கையில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா, கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே tnpc.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி ஹோம் பேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே பதிவு செய்தோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் ரெண்டுமே என்டர் பண்ணி கேப்சா கூட இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சமர்ப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே கேண்டிடேட் டேஷ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஏரியா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பேமெண்ட் பேஜ் சொல்லி அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் பார்க்கணுன்னா வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்லோட் பண்ண முடியாது. கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டில் மே 29 தேதியிலேருந்து 31 தேதி வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் எடிட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் குரூப் 4 சம்பந்தமாக வெளியான அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் அவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.